தமிழர்களை பீகார் தேர்தலுக்காக இழிவுபடுத்திவிட்டு இன்றைக்கு துளியும் கூச்சமின்றி அதே தமிழ்நாட்டிற்கு கோவைக்கு வந்து தமிழர்களை ஏமாற்றுவதற்கு பசப்பு வார்த்தைகளால் ஏமாற்றுவதற்கு வந்திருக்கிறார் நம்முடைய பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள். கோயமுத்தூர் முழுக்க இன்றைக்கு கருப்பு கொடியால் கதற விட்டிருக்கிறார்கள் மோடியை, பாஜகவை. வானதி சீனிவாசன் கண்ணீர் விட்டு கதறாங்க. இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க பீகார்ல போய் எங்களை இழிவுபடுத்துறீங்களா, அப்ப எங்களுக்கு எவ்வளவு வலிக்கும், எவ்வளவு வேதனை இருக்கும் அப்படின்னு நம்ம இப்ப திருப்பி கேட்கிறோம். எனக்கு புரியவே இல்லை. இந்த அளவிற்கு தைரியம் வேற எந்த ஆட்சியாளர்களுக்கும் வராது. தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் துளியும் மதிக்காம இருந்தா மட்டும்தான் நம்மளை இழிச்சவாயன், நம்மளை என்ன சொல்றது, ஏமாளி அப்படின்னு நினைத்தால் மட்டும்தான் கோவைக்கு வரக்கூடிய பிரதமர் கோவைக்கு வர்றாரு. அவர் வரும்போது ஒரு அறிவிப்பு வெளியாகுது. கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கேட்டு தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு அதனுடைய திட்ட அறிக்கையை சமர்ப்பித்திருந்தாங்க. அதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டியது ஒன்றிய அரசு. கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ கிடையாதுன்னு சொல்லிட்டு அதே கோயமுத்தூருக்கு பிரதமர் வருகிறார் என்றால் தமிழர்களை எவ்வளவு ஏமாளிகளாக, எவ்வளவு கோமாளிகளாக அவர் நினைத்திருப்பார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு அறச்சீற்றத்தின் அடிப்படையில் அறவழியில் தங்களுடைய கருப்பொடிகளை பறக்க விட்டு இன்றைக்கு கோவை மக்கள் மோடிய கடும் எதிர்ப்பை மோடிக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன நடக்கிறது கோவையில்? தமிழன் என்ன இளிச்சவாயனா, ஏமாலியா? இப்பவும் மிச்சர் சாப்பிட்டுக் கொண்டே இருப்பாரா ஐயா எடப்பாடி? கேட்கணும்ல, எடப்பாடி கேட்கணும்ல. கோவை கொங்கு மண்டலத்தின் மைந்தன் இல்லையா, கொங்கு மக்களின் நம்பிக்கை நாயகன் என்றெல்லாம் தன்னைத்தானே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி கோவைக்கு மெட்ரோ கிடையாதுன்னு மோடி சொல்லிட்டாரு. இதுவரைக்கும் வாயை திறக்கல. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. எல்லாவற்றையும் சேர்த்து இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். வீடியோவுக்கு செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. நாளை 20ஆம் தேதி மறந்துடாதீங்க, சென்னையில சர்பிடி தியாகராயர் அரங்கத்தில் மாலை 5 மணி அளவில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் என்னுடைய நூலை வெளியிடுகிறார். அது நம்முடைய நூல், அது நம்முடைய விழா, தமிழ் கேள்வி சொந்தங்களின் விழா. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அந்த நூலை பெற்றுக் கொள்கிறார்கள். திருமிகு செல்வ பெருந்தகை அவர்கள், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை அவர்கள் அதில் வாழ்த்துறை வழங்குகிறார். இந்த நிகழ்வில் நீங்கள் அனைவரும் அவசியம் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போறேன். அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு திட்ட செயல் அறிக்கை கொடுக்குறோம். கோயமுத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ வேணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு கொடுக்கிறது. 2 ஆண்டுகளாக அதை பத்தி எந்த இதுவும் இல்லாம அந்த கிடப்புல போட்டாங்க. போட்டுட்டு இப்ப என்ன சொல்றாங்க, நீங்க உங்களுக்கு 20 லட்சம் இல்ல மக்கள் தொகை, 20 லட்சம் மக்கள் தொகை இருப்பதால் நாங்க என்ன செய்ய முடியாது, மெட்ரோவை கொடுக்க முடியாது, நீங்க எல்லாம் பஸ்லயே போய்க்கிடுங்க அப்படின்ட்டாங்க. இப்போ உங்களுக்கு மேலோட்டமா பார்க்கும்போது, சார் ஒரு ரூல் தானே சார், 20 லட்சத்துக்கு மேல இருந்தா தான், மக்கள் தொகை இருந்தா தான் மெட்ரோ கொடுப்போம் அப்படிங்கிறது ஒன்றிய அரசுடைய ரூலா இருந்துச்சுன்னா அதை யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க தோணும். ஆனா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல எங்கெல்லாம் மெட்ரோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாட்னாவுக்கு, போபாலுக்கு, ஆக்ராவுக்கு எல்லாம் மெட்ரோ அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ரைட்டா? இதுல பீகார் பாட்னா மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா? 20,46,652 பேர். 20 லட்சம் பேர். சரியா? பாட்னாவுக்கு கொடுத்திருக்காங்க. போபால் மத்திய பிரதேசம் 18 லட்சம் பேர் தான். 18,83,381 பேர் போபால் கொடுத்திருக்காங்க. ஆக்ரா கொடுத்திருக்காங்க. நீங்க ஆக்ராவுக்கு உத்தரப்பிரதேசல 17 லட்சம் பேர் தான். 17,46,467 கொடுத்திருக்காங்க. இன்னும் ஒருபடி மேல போய் உத்தரப்பிரதேசல மீரட்டுக்கு எல்லாம் கொடுத்திருக்காங்க. மீரட்ல 14 லட்சம் பேர். அப்ப கோயம்புத்தூர்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர்ல 21,51,466 பேர் இருக்கிறான். அப்ப இருப்பதிலேயே இந்த நகரங்களை ஒப்பிடுகின்ற பொழுது, எதை ஒப்பிடுகின்ற பொழுது, பாட்னா உள்ளிட்ட நகரங்களை ஒப்பிடுகின்ற பொழுது அதை விட அதிகமான மக்கள் தொகை கோயம்புத்தூர்ல இருக்கிறது. ஆனாலும் கோயம்புத்தூருக்கு உங்களுக்கு என்ன கிடையாது, மெட்ரோ கிடையாது, மதுரைக்கும் மெட்ரோ கிடையாது அப்படின்னு ஒன்றிய அரசு துணிச்சலோடு சொல்லுகிறது. பரவாயில்ல, சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களை நீங்க என்ன செய்றீங்க, சரி இது ஓகே இருக்கட்டும். இப்ப பீகார் தேர்தலில் நீங்க என்ன பண்ணீங்க, பீகார் தேர்தலில் பேசுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் பீகாரிகள் மிக மோசமாக நடத்தப்படுகிறார்கள், அவமதிப்பிற்குள்ளாக்கப்படுகிறார்கள், அவர்கள் பல்வேறு அச்சுறுத்தல்களை, இன்னல்களை சந்திக்கிறார்கள் சொன்னீங்க. அப்படின்னா தமிழனை நீங்க என்னன்னு போர்ட்ரைட் பண்றீங்க, தமிழர்கள் எல்லாம் கொடுமைக்காரங்க அப்படியா? பீகார் தேர்தலுக்காக இதை பேசிட்டு ஒடிசா தேர்தலில் எங்களுக்கு திருத்தப்பட்ட சுமத்துனீங்க. பீகார் தேர்தலில் இதை பேசிவிட்டு தேர்தல் முடிஞ்சு 1 மாசம் ஆகல, கிளம்பி ஐயா வண்டியை பிடிச்சிட்டு எங்க வந்துட்டாரு, கோயம்புத்தூர் வந்துட்டாரு. விவசாயிகள் மாநாடு, அதேங்க அப்பா,
விவசாயிகள் மாநாட்டிற்கு கலந்து கொள்வதற்கு எல்லா தகுதியும் நம்ம மோடிக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா வேளாண் சட்ட திருத்த மசோதாவை போட்டு பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளை பல ஆண்டுகள் டெல்லியில் போராட வைத்த ஒரு பெருமை மோடிக்கு தான் சார். கடும் பனி, கடும் குளிர், கடும் வெயில், கடும் மழை, விவசாயிகள் ஆண்டு கணக்கில் போராட்டம் நடத்தினார்கள். களத்தில் ஏராளமான விவசாயிகள் மாண்டு போனார்கள். அத்தனை பேர் செத்து போனா அந்த மோடி என்னான்னு போய் எட்டி பார்க்கல, விவசாயிய போய் எட்டி பார்க்கல, அமித்ஷா என்னான்னு கேட்கல. இன்றைக்கு கோயம்புத்தூருக்கு அழைச்சு அவரை வச்சு விவசாயிகள் மாநாடு நடத்துகிறார்கள் சிலர். அவர்களை நடத்துபவர்கள் என்னன்னு சொல்றது? மோடியை கூட்டு வந்து விவசாய மாநாடு போடுறீங்களே, மோடி விவசாயிகளுக்கு அப்படி என்ன செஞ்சிருக்கிறார்? விவசாய கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாரா? மாறாக கார்ப்பரேட் கடன்களை தள்ளுபடி செய்கிறார். வேளாண் சட்டத்திருத்த மசோதாவை போட்டு வேளாண் மக்களை வாட்டி வதைக்கிறார். இங்க டெல்டா மாவட்ட விவசாயிகளும் அதுல அங்கம் வைக்கிறாங்க. இதுல இந்த விழா ஒருங்கிணைப்பில் நான் என்ன கேட்கிறேன், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பதுதானே உச்ச நீதிமன்றத்தின் தெளிவான தீர்ப்பு. ஆனால் இந்த மோடி நமக்கு அமைத்து கொடுத்தது என்ன? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பது தீர்ப்பு. காவிரி மேலாண்மை ஆணையம் அமைத்து, ஒரு பல்லில்லாத ஆணையத்தை அமைத்து மீண்டும் சட்ட திறக்கிற அதிகாரத்தை கர்நாடக அரசின் கையில் கொடுத்தவர் இந்த மோடி. அந்த மோடியை அழைத்துட்டு வந்து நீங்க விவசாயிகளுக்கு ஒரு மாநாடு போடுறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் விவசாயிகளுக்கே பெரும் துரோகம் செய்யக்கூடியவர்களா இல்லையா? அதான உண்மை. நீங்க இல்லைன்னா எப்படி மோடியை கூட்டு வந்துட்டு நீங்க இப்படி பண்ண முடியும் உங்களுக்கு? சரி, இப்ப மதுரைக்கும் கிடையாது, கோவைக்கும் மெட்ரோ கிடையாது. அப்ப அறவழியில் அறச்சீற்றத்தின் அடிப்படையில் பீகார்ல எங்களை இழிவுபடுத்திட்டு இப்ப மெட்ரோவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்க இங்க வர்றீங்க, கோ பேக் மோடி அப்படின்னு சொல்லி கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் கோவை மக்கள், இன உணர்வாளர்கள். அக்கா வானதி சீனிவாசன் என்ன சொல்றாங்க? தேர்தல் வருது இல்ல, இவ்வளவு நாள் கருப்பு கொடியெல்லாம் தூக்கல. ஏன்னா ஒன்றிய அரசு நிதி வேணும்ல, ஒன்றிய அரசு நிதி வேணுங்கிறதுனால இவ்வளவு நாள் கருப்பு கொடியை தூக்கலையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கருப்பு கொடி காட்டினா நிதி தர மாட்டீங்க, அதுக்கு அதான அர்த்தம். அப்ப கருப்பு கொடி காட்டினா நீங்க நிதி தர மாட்டீங்க. இது எவ்வளவு ஆபத்தான, இது எவ்வளவு ஆணவமான பேச்சு. கருப்பு கொடி காட்டினா நிதி தர மாட்டேன்னு சொல்றதுக்கு அது உங்க அப்பா வீட்டு நிதியா அப்படின்னு யாராவது கேட்பாங்களா இல்லையா? ஒன்றிய அரசு, இந்திய ஒன்றிய அரசு இந்தியாவின் மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை அது. நீங்க இன்னைக்கு பிரதமரா இருப்பீங்க, நாளைக்கு இருக்க மாட்டீங்க, வேற ஒருத்தர் பிரதமரா இருப்பாரு, நேத்து வேற ஒருத்தர் இருந்தார். ஆனா இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் அங்கேயே இருக்கும். மாநிலங்களுக்கான உரிமைகள் அப்படித்தான் இருக்கும். கொடுக்க வேண்டியதை கொடுத்துதான் ஆகணும். உங்களுக்கு கருப்பு கொடி காட்டினா நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னா, இப்ப நீங்க குஜராத் முதலமைச்சராக இருந்த பொழுது இதே மாதிரி மன்மோகன் சிங்கோ அல்லது அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியாளர்களோ சொன்னா நீங்க விட்டுருவீங்களா? அப்ப நீங்க ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு ஒரு பார்வை, நீங்கள் ஆளாத மாநில மக்களை நீங்க வாட்டி வதைப்பீங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு மக்கள் என்ன இழிச்சவாய்களா, ஏமாளிகளா? சரி, பாஜக வானதி சீனிவாசன் அப்படிதான் பேசுவாங்க, ரைட்டு. ஐயா எடப்பாடி பழனிசாமி எங்க இருக்காரு? அந்த மிச்சர் தட்டை யாராவது அவர் கையில இருந்து புடுங்குங்க. மிச்சர் தட்டை பிடிக்க ஒளிச்சு வைங்க. மிச்சர் சாப்பிட்டுட்டே இருக்காரு பாருங்க. கேட்க மாட்டேங்க, ரோசம் வர மாட்டேங்க. மானம், சூடு, சொர்ணம் இருக்கிற எல்லா தமிழர்களும் கோவப்படணும். ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் கோவம் வர மாட்டேங்குது? பீகாரில் எங்களை இழிவுபடுத்தலாமா? கேட்டிருக்கணும், கேட்கல. சரி, இப்போ ஐயா கோவைக்கு மெட்ரோ இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, இது தப்பு, நான் வன்மையா கண்டிக்கிறேன், சொல்லுங்க. மாட்டாரு. அன்புமணி ராமதாசன் ஒருத்தர் இருக்கிறாரு, பொழுதன்னைக்கு ஸ்டாலினை கேள்வி கேட்பாரு. மோடியை இப்ப சொல்லுங்க, ஏன் கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ தர மறுத்த மோடியை நான் வன்மையா கண்டிக்கிறேன், ஒரு அர்த்தம் சொல்லுங்க. சொல்ல மாட்டாரு. ஏன்னா வழக்கு, சிபிஐ வழக்கு. புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, ஆட்சியை பிடிக்க போறேன்ட்டு, அவர் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. யாரு? அவரே தான். எஸ்ஐஆருக்கு திமுக திட்டுறாரு. எஸ்ஐஆருக்கு திமுக என்ன பண்ணா? திமுகவா எஸ்ஐஆர் கொண்டு வந்துச்சு? எஸ்ஐஆருக்கெல்லாம் திமுகவை திட்டக்கூடிய அந்த புது அரசியல்வாதி நல்லா டான்ஸ் ஆடுவார். அவரு இப்ப மோடியை கண்டிக்கணும்ல, பாட் மிஸ்டர் மோடி அல்லது அங்கிள் மோடி சொன்னீங்களே, அங்கிள் ஸ்டாலின் அது மாதிரி அங்கிள் மோடி, மோடி அங்கிள் அப்படின்னு கூப்பிடுங்க பார்ப்போம். கூப்பிட்டு அல்லது மோடி சார், மோடி சார் ஏதாவது கூப்பிடுங்க. கூப்பிட்டு இப்படி கோயம்புத்தூருக்கு மெட்ரோ தர மாட்டேன்ட்டீங்க, மதுரைக்கு மெட்ரோ தர மாட்டேன்ட்டீங்க, நீங்க வந்து பீகார் தேர்தலின் பொழுது எங்களை இழிவுபடுத்திட்டீங்க, தாவேகாவின் சார்பில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிப்பீங்க. எஸ்ஐஆருக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் எப்ப? எல்லா கட்சியும் அறிவித்த பிறகு. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல கூட எனக்கு என்ன காமெடினா, அதிமுக கூட ஒரு விதத்துல இப்படி எடுத்துங்க, எஸ்ஐஆர் ஆதரிச்சிட்டாங்க, எஸ்ஐஆரை வரவேற்கிறாங்க. எஸ்ஐஆரை வரவேற்பதால் அவங்க திமுகவை குறை சொல்றாங்க, ரைட், ஓகே. நீங்க எஸ்ஐஆரை எதிர்க்கிறீங்க. எஸ்ஐஆரை எதிர்க்கிற நீங்க யார கேள்வி கேட்கணும்? மோடியையும் தேர்தல் ஆணையத்தையும். ஒரு வார்த்தை கேட்கல, திமுக திட்டிருக்கீங்க. அப்ப திமுக திட்டம் முடிஞ்சது இல்ல.
இப்ப மோடியை நோக்கி ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம். தமிழர்களை இழிவுபடுத்திய மோடி அவர்களே மன்னிப்பு கேளுங்கள். ஒடிசா தேர்தலுக்காக, பீகார் தேர்தலுக்காக தமிழ்நாட்டை தமிழர்களையும் இழிவுபடுத்த மோடி அவர்களே மன்னிப்பு கேளுங்கள். சொல்லுங்க. வேண்டாம். அது கூட நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல அவர் திமுகவை சேர்ந்தவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அப்படிம்பீங்க. இருக்கட்டும். இப்ப மெட்ரோ கிடையாதுன்ட்டாரு. அது திமுக காரனுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தானே. மெட்ரோ கிடையாது சொல்லிட்டாரு. திமுகவுக்கு மட்டுமா? எல்லாருக்கும் தான். கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ கிடையாது. மெட்ரோ திட்டத்தை தர மறுக்கும் மோடி அவர்களை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் தாவேகா சார்பில் நடத்துங்க. இப்ப நான் ஒருவேளை இப்ப நம்ம சொன்னதுக்கு அப்புறம் ஐடியாவது நடத்தினாலும் உண்டு. அப்பவும் எனக்கு டவுட் தான். வாய்ப்பு மிக 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 குறைவு. நடத்த வாய்ப்பு இல்ல. அதையும் தாண்டிங்கன்னா முடிஞ்சா நடத்துங்க. சந்தோஷம் தான். வாங்க வெளியில அப்படியா வெளியில வாங்க. அப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி, போராட்டம் நடத்தி, அந்த போராட்டத்துல ஆர்ப்பாட்டத்துல விஜய் வந்து பேசட்டும். மோடி எதிர்த்து பேசட்டும். நடக்கவே நடக்காது. அப்ப இவங்களை ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய பி டீம் என்று சொன்னால் என்ன தவறு? இப்படியாக ஒரு சூழலை தமிழ்நாட்டுல உருவாக்கி கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. நாம கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய தருணம் இது. ஏன்னா நான் நேற்று பார்த்துட்டு இருக்கேன். SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அத பாவம் பூத் லெவல் ஆபீசர்ஸ் உட்காந்து மண்டை பிடிச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சமும் அறிவில்லாமல் தலைமை தற்குறியாக இருக்கக்கூடிய விஜய் தொடங்கி கடைநிலை தற்குறிகள் வரை எல்லாரும் என்ன சொல்றான்? திமுக எங்களை பாருங்க எப்படி பண்ணிடுச்சு, திமுக எங்களை பாருங்க அப்படி பண்ணிடுச்சு. இப்ப SIRக்கு திமுக என்ன பண்ணணும்? ஒண்ணும் தெரியல. இல்ல உங்களுக்கும் தெரியல, தெரியாது. இப்படியாக அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசியலுக்கு மத்தியில் பிரதமர் மோடி தமிழ்நாடு வந்திருக்கிறார். இங்கே அவருக்கு கருப்பு கொடி காட்டப்பட்டிருக்கிறது. காரணம், பீகாரில் தமிழர்களை இழிவுபடுத்திய மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த கருப்பு கொடியினுடைய நோக்கம். பட் மோடி மன்னிப்பு கேட்க போறது இல்ல. பட் கருப்பு கொடி காட்டி கதறவிட்ட கோவையை சேர்ந்த தோழர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றியையும் சொல்லி, திருவாளர் மோடி அவர்களே, அடுத்தது தமிழ்நாடு தேர்தல். தமிழ்நாட்டுல போயிட்டு நின்று யாரை குறை சொல்லி பார்ப்போம். தமிழ்நாட்டிற்கு வந்து நின்று பீகார்ல போயிட்டு தமிழ்நாட்டை குறை சொன்னீங்களே, அது மாதிரி தமிழ்நாட்டில் நின்று பீகார் ஒருவேளை குறை சொல்லுவீர்களா என்று பார்ப்போம். உங்கள் அரசியல் என்னவாக போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள். நாளை மாலை 5 மணி அளவில் சர்பிட்டி தியாகராயர் அரங்கத்தில் திராவிடம் 2.0 ஏன் எதற்கு நூல் வெளியீட்டு விழாவில் சந்திப்போம். நேரில் சந்திப்போம். அவசியமாக. அனைவருக்கும் வணக்கம். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.